ஃப்ரெண்ட்ஸ், நாளை காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு ரெடியானா தான் 5 மணி பஸ்ஸை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு நைட்டே எல்லா துணிமணிகளையும் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விடிய காலையில் 3 மணி ஆனதும் நான் ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு டாக்ஸி சொல்லியிருந்தேன். டாக்ஸி கரெக்டாக வந்துருச்சு. டாக்ஸியில் கரெக்டாக லொக்கேஷன் போட்டு ரியாத்தில் பத்தால ரயான் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கொண்டு இறக்கிட்டாங்க. இங்கிருந்து நானும் ஊர்லேருந்து வந்திருக்கிற நம்ம வீட்டுக்காரமாவும் சேர்ந்து 5 நாள் பயணமாக மக்கா மதீனா உம்ரா செல்ல போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சில தடவை நான் உம்ரா செய்திருந்தாலும் இது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்க போகுது. பஸ் வந்து லக்ஸரி பஸ் தான், பார்க்கறதுக்கே அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா சூப்பரா வச்சிருந்தாங்க. 5 மணி டைம் சொல்லியிருந்தாங்க. பத்தால இருந்து 6 மணிக்கு ஷார்ப்பா கிளம்பிட்டாங்க. மக்கா போற வழியில நிறைய வித்தியாசமான மலைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. நாங்க வீட்டுல இருந்து மீன் குழம்பு கொண்டு போயிருந்தோம். அங்க சோறு மட்டும் வாங்கிட்டு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம். ஒவ்வொரு பஸ்லயும் ஒவ்வொரு உஸ்தாத் வருவாரு. அவர் நம்மள கைடு பண்ணிட்டே வருவாரு. சூரியன் மறையக்கூடிய நேரத்துல நம்ம மீகாத்துல தாய்ஃப் போய் சேர்ந்தோம். மீகாத் எல்லையில இஹ்ராம் துணியை உடுத்திட்டு காபாக்கு வந்து உம்ராவை நாங்க நிறைவேற்ற தொடங்கிட்டோம். எனக்கு கிடைத்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் துவா செய்றேன்.